இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை, விசேஷமாக புனித பதுவை அந்தோணியாருக்கு, புனித வண்ணத்து சின்னப்பருக்கு, புனித சந்தியாகப்பருக்கு, புனித செபஸ்தியாருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள். இந்த புனிதர்கள் வழியாக பெற்ற நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். இந்த புனிதர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து பரிந்து பேசுகிறார்கள். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் மகதலே மரியாவை பார்த்து கேட்கின்றார், ஏனம்மா அழுகிறாய், ஏனம்மாய் அழுகிறாய்? பிரியமான சகோதர சொல்லே, இப்படித்தான் மார்ட்டின் லூதர் சோகத்தோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு அவர் ரொம்ப சோகமா கன்னத்துல கை வைத்து கொண்டு இருந்தாராம். அவருடைய மனைவி அவரிடம் பேச முயற்சிக்கின்றார். எவ்வளவோ ஆறுதல் கூறியும் எவ்வளவோ நல்லது எடுத்து கூறியும் அவருடைய முகம் வாட்டத்தோடு இருந்ததாம். உடனடியாக மார்ட்டின் லூதருடைய மனைவி அறைக்குள் சென்று கருப்பு உடை உடுத்தி அவருக்கு முன் வந்து நின்றார். அப்போது மார்ட்டின் லூதர் கேட்டாராம், இன்னைக்கு யார் இறந்து போனது? அவர் கூறினாராம், கடவுள் இறந்து விட்டார். பைத்தியமானி, கடவுள் எப்படி இறப்பார்? ஆம், கடவுள் இறக்கவில்லை, ஆனால் நீங்க தான் சோகத்தோடும் வேதனையோடும் வருத்தத்தோடும் முகவாட்டத்தோடும் இருக்கின்றீர்கள். உங்களை பார்த்து நான் இவ்வாறாக கூறினேன். கடவுள் இறக்கவில்லை, அவர் வாழ்கின்றார், உயிர்த்த கடவுள் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் உங்களுடைய முகத்தில் அந்த கடவுளை, அந்த உயிர்த்த கடவுளை, அந்த மகிழ்ச்சி சமாதானம் நிம்மதியை தரக்கூடிய அந்த கடவுளை அல்லவா உங்கள் முகத்தில் பார்க்க வேண்டும் என்று கூற, அதற்கு பிறகு அவருடைய முகம் மாறியதாம், மார்ட்டின் லூதருடைய முகம். ஆம், பிரியமான சகோதர சொல்லே, இன்றைய நாளிலும் கூட கிறிஸ்தவர்கள் என்றால் அவருடைய முகம் காட்டிக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் எப்போதுமே புன்னகையோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். அதுவும் உயிர்த்த கடவுளை நம்பக்கூடிய நபர்கள் இவ்வாறாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளுடைய நற்செய்தி, இந்த உயிர்ப்பு பெருவிழா நாட்களிலே அடிக்கடி இந்த வசனத்தை நாம் கேட்கின்றோம். ஆண்டவர் கூறுகிறார், மகதலே மரியாவை பார்த்து, என்னை பற்றி கொள்ளாதே, பற்றற்றவராக நீ வாழ வேண்டும். சீடராக இருக்க விரும்புகின்ற ஒவ்வொருவரும் பற்றற்றவராக இருக்க வேண்டும். நீயும் பற்று இருந்தால் இதோ நீ முழுமையாக என்னை பார்க்க முடியாது, காண முடியாது. நிறைய நேரங்களில் கவலை என்ன நடக்கின்றது என்பதை கூட நம்மை மறக்கடித்துவிடும். கவலையோடு செல்லக்கூடிய நபர்கள் எத்தனை விபத்து நடக்கின்றது, ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள், அல்லது கவலையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொருளையும் உடலையும் உணவையும் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எத்தனையோ நபர்கள் இழந்திருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. இந்த நாளில் மகதலே மரியா கவலையோடு இருந்த காரணத்தினால் ஆண்டவர் தன்னோடு இருந்தாலும் அவர் இவர்தான் ஆண்டவர் என்று புரிந்து கொள்ளவில்லை. அவர் நினைத்து கொண்டார் ஒரு தோட்டக்காரர் என்று கொண்டிருக்கின்றார் என்று. பிரியமான சகோதர சகோதரே, மகதலே மரியா என்று பெயர் சொல்லி அழைத்தவுடன் தான் அவர் உணர்ந்து கொள்கிறார், இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், உயிர்த்த கடவுள். நாம் கவலை கொள்வதால் இந்த ஆண்டவரை நாம் முழுமையாக பார்க்க முடியவில்லை, அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியவில்லை, அவருடைய அன்பை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிரியமான சகோதர சொல்லே, இன்றைக்கு மகதலே மரியாவை போலதான் ஏனமா அழுகிறாய்? உன் குடும்பத்தை நினைத்து, உன் கணவனை நினைத்து, உன் பிள்ளைகளை நினைத்து, உன்னுடைய பொருளாதாரத்தை, கடன் சுமையை நினைத்து, உன்னுடைய கஷ்டத்தை நினைத்து ஏனமா அழுகிறாய்?
நான் உயிர்த்த கடவுள் உன்னோடு இருக்கின்ற போது எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்பு என்ற அறிவுரையையும் ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். உயிர்த்த கடவுள் அருமையான இனிமையான நாளில் நமக்குள்ளும் இப்படிப்பட்ட கவலையும் வேதனையும் வருத்தமும் பிரச்சனையும் துன்பமும் பிள்ளைகளை நினைத்து கணவனை நினைத்து எதிர்காலத்தை நினைத்து பலதரப்பட்ட போராட்டங்களோடு இருக்கலாம், எதிர்பார்ப்போடு இருக்கலாம். அத்தனையிலிருந்தும் நம் தேவன் விடுதலை தருகிறார். ஆகையால் கவலை கொள்ள வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கின்றார். நம்முடைய முகமும் அப்படிப்பட்ட பிரகாசமாக, அப்படிப்பட்ட நம்பிக்கை ஊட்டக்கூடிய நபர்களாக நம்மை பார்க்கின்ற போதே இவர் கிறிஸ்தவர், இவர் கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ பலதரப்பட்ட போராட்டங்களிலிருந்து, பலதரப்பட்ட நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். அந்த மனதை பெற்றவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அன்று மகதலேனை மரியாவுக்கு நீ முதல் முறையாக உயிர்த்த கடவுளாக நீர் அவருக்கு காட்சி கொடுத்தீர். ஏனமா அழுகிறீர் என்று கேட்க, இதோ யார் எங்கே வைத்தனரோ தெரியவில்லையே, என் தேவனை காணவில்லையே என்று தேவன் அவருக்கு முன்பாக இருந்து கூட அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டன. அப்பா தகப்பனே, அப்படி இல்லாத இதோ நாங்களும் இந்த மகதலேனை மரியாவை போலதான் எங்களோடு உணர்ந்தும் பார்க்க அல்லது உண்மை உணர தெரியாத நபர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் உண்மை மட்டும் பற்றி கொண்டவர்களாக வாழ கிருபை தரும்படியாக ஞாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருக வேண்டும் என்று மகதலேனை மரியா ஓடிச்சு ஆண்டவரை கண்டேன் என்று கூறினார். நாங்களே எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அனுபவத்தை சாட்சிகளாக மற்றவரோடு பகிர்ந்து நல்ல கிறிஸ்தவர்களாக வரக்கூடிய நாட்களில் வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.